இந்த முதலாம் ஞாயிறுகளிலே நெடுகவே 12 வாரங்களாக ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு நாம் படித்து வருகிறோம். அதன் ஆரம்பமாக கடந்த மாதம் பிதாவை பற்றிய உபதேசத்தை படித்தோம். இந்த 2வது மாதம் கிறிஸ்துவை, டாக்ட்ரின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது உபதேசம். ஏன்னா உபதேசத்தில் ஒரு ஆள் தேறினவராக இருக்கும்போது, உபதேசத்தில் தெளிவுள்ளவர்களாக இருக்கும்போது, உபதேசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்கும்போது தான் எப்படிப்பட்ட விசுவாச போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆழமும் அகலமும் உயரமும் மிக ஸ்திரமாக இருக்கும். உபதேசத்தில் நாம் தவறிப்போனால், காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காமல் மற்றவர்கள் சொல்வதை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஆட்டம் கண்டுவிடும். அதனால் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாடம், இது 1 மணி நேரத்துலையோ அரை மணி நேரத்திலேயோ படிக்க முடியாது, பல ஆண்டுகளாக படிக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய நேர குறைவின்மையினால கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை புரிந்து கொள்ள நாம் எத்தனிப்போம். மாவீரன் அலெக்சாண்டர் கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்தவன். அவன் 30 வயது இருக்கும்போது உலகத்தினுடைய மிகப்பெரிய ராஜ்யங்களை தன்னுடைய கைக்குள்ளாக கொண்டு வந்தவன் மாவீரன் அலெக்சாண்டர். அவனுக்கு கீழாக ஒரு பெரிய ராஜ்யமே இருந்தது. 32 ஆண்டுகளிலே அவன் மரித்து போனான். ஆனால் அவனால் கொல்லப்பட்ட கூட்டம் அநேக மக்கள் கொல்லப்பட்டுத்தான் அந்த ராஜ்யங்களை அவன் பெற்றான். ஆனால் அந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி, இவன் அநேக இரத்தங்களை சிந்தி அவனுடைய ராஜ்யங்களை பெற்றான். ஆனால் 32 வயதிலே மரித்து போனான். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு கிமு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அலெக்சாண்டர் வாழ்ந்தான். ஆனால் கிறிஸ்து வந்தபோது அவருடைய சொந்த இரத்தத்தினாலே முழுவதையும் அனைத்து மனுக்குலத்தையும் சம்பாதித்து கொண்டார். ஒரு பெரிய வேத பண்டிதர் இப்படியாக தான் எழுதுகிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த முழு மனித இனத்தையே அவர் இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லா சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று பெர்ட்ராண்ட் ரசல் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபிலாசபிக்கல் ப்ரொஃபஸர் ஆக்ஸ்ஃபோர்டில், அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. என்ன ஒரு புத்தகம்னா, Why I am not a Christian, நான் ஏன் கிறிஸ்தவன் இல்லை என்பதற்கு அநேக காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு ஒரு முக்கிய காரணம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை காட்டாததின் நிமித்தமாக, கிறிஸ்துவை சாட்சியாக காட்டாததின் நிமித்தமாக நான் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறேன், அதனால் கிறிஸ்துவையும் வெறுக்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நான் கிறிஸ்துவை உலகத்தில் வாழ்ந்தாரா, அவர் இருந்தாரா என்பதற்கு தெரியல. அவர் பேச்செல்லாம் அவ்வளோ பெரிய பேச்சு மாதிரி தெரியல. புத்தர் சாக்ரட்டிஸ்க்கு மேலே பேசின மாதிரி தெரியலை. பரவாயில்ல, பட் இருந்தாலும் அவருக்கு நான் அவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இவர் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 20வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான். ஒரு 30-40 வருடங்கள் முன்பாக இறந்து போனவர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்னும் லட்சக்கணக்கான கூட்டங்கள் கிறிஸ்துவை வேண்டுமென்றே மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் பிறந்தோம், கிறிஸ்தவ முறையிலே வளர்க்கப்பட்டோம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கிறோம், அதனால் இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம் மாற்று பின்னணியிலே ஒருவேளை பிறந்திருந்தால், மாற்று பின்னணியிலே நாம் வளர்ந்திருந்தால், கிறிஸ்துவுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். யூடியூப்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் எதிர்க்குறாங்க. கிறிஸ்துவா அவர் ஒரு நல்ல மனிதன், கிறிஸ்துவா அவர் ஒரு குரு, கிறிஸ்துவா அவரையும் ஒரு கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்துவா அவர் நல்ல போதனைகள் கொடுக்கிறவர்கள். ஆனால் கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை ஏற்பதற்கு மறுத்து விடுவார்கள். அதான் அவங்களுக்கும் நமக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. வேதத்திற்கும் அவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இயேசுவே ஆண்டவர் என்பதை அவர்கள் மறுத்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அவர் நல்லவர், வாங்க உங்கள் சாமி படத்தை கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், அதுக்கும் பூஜை செய்கிறோம் அப்படின்வாங்க. நாங்கள் இதையும் கேட்டுக்கிறோம், அதையும் கேட்டுக்கிறோம், இங்கேயும் வர்றோம், அங்கேயும் போய்க்கிறோம், அதெல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்க. ஆனால் இயேசு ஒருவரே ஆண்டவர். அதனால தான் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாகி நமக்கு என்ன நீங்கள் எல்லாம் பெரிய அரகண்ட்டாக இருக்கீங்க, இப்படி வந்து உங்களுடைய பேச்செல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? இயேசு தான் கடவுள், நாங்கள்லாம் உங்களை சொல்கிறோமா? எங்கள் கோயிலுக்கு வந்தால் பிள்ளையார் தான் கடவுள், இல்லை வந்து சிவன் தான் கடவுள்னு சொல்கிறோமா? எப்படி நாங்களும் ஏற்றுக்கிறோம், அதே மாதிரி நீங்கள் ஏற்றுக்கோங்க. நம்மளால் ஏற்றுக்கிற முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால் இயேசுவே ஆண்டவர். இந்த உபதேசம் மிக முக்கியமானது. 2 யோவான் 1வது அதிகாரம், 2 யோவான் 7, 8, 9 வசனங்கள். ஆமாம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அண்டர்லைன் த வேர்ட். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஸோ கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே, இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்காவிட்டால் நாம் பிதாவையும் உடையவன் அல்ல, குமாரனையும், நாம் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் நாம் மறுதலிக்கிறவராக நாம் காணப்படுகிறோம். அநேக பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். யெகோவா சாட்சிகள் வந்து அவங்க வந்து பிதாவை மட்டும்தான், குமாரனை அவர்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முகமதியர்கள் இவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ப்ராஃபட்டாக, ஆதாமும் ஒரு தீர்க்கதரிசி, கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசியாக தான் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மார்மனிசம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து இயேசுவை முழுமையாக கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாதி கடவுளாகவும் பாதி மனிதனாகவும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். நான் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்களும் வந்து இயேசுவை ஒரு மனிதனாக தான் பார்க்கிறார்கள். இன்னும் எத்தனையோ இப்படி நிறையா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கிறிஸ்துவினுடைய அச்சாரம் இன்னைக்கு இந்த கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது அந்த 15வது வசனத்துலேருந்து 23வது வசனத்தில் பவுல் வந்து அப்படியே தவிதாயப்படுறாரு. எப்படியாவது இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லிடணும், அவர் யாருன்னு சொல்லிடணுன்றக்காண்டி அவர் பயங்கர ஒரு இலக்கிய நடையில், ஒரு செய்யுள் நடையில் வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. He is the image of the invisible God அப்படின்னு சொல்லிட்டு, He is the image, நீங்கள் தற்சுரூபமாக இருக்கிறார், நீங்கள் கண்டிராத பிதாவினுடைய தற்சுரூபமாக இருக்கிறார்னு சொல்லிட்டு, அதை ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் வரவில்லை, இந்த உலகம் தயாராகவில்லை. இதை ஏன் நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னா, இது கள்ள உபதேசத்தின் காலம். எப்படியோ நம்ம அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு இடையிலே ஒரு சின்ன ஒரு உபதேசத்தை நாம் நம்ப ஆரம்பித்து விட்டால் அது நம்ம எங்கோ கொண்டு போய்விடும். அல்ல, ஏன்னா எங்கேயோ நமக்கு தெரியாது, இடமே தெரியாது எந்த இடத்துல நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டு போவோம்னு. ஏன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போவோம் தான். போன மாதமும் பார்த்தோம், மத்தேயு 24வது அதிகாரம். திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் உங்களை எச்சரிக்கிறேன், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேக கள்ள கிறிஸ்துக்களும் அநேகரும் எழும்பி உங்களை அநேக அடையாளங்களை செஞ்சு உங்களை என்ன செய்வாங்க, வஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஆமாம், அதனால அநேக இந்த மாதிரி காரியங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை திரும்பவுமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு, உபதேசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் அவனுடைய முதல் பத்தி கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலே,
தேவ வார்த்தையிலே மறு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் உபதேசத்திலே நிலைத்திருங்கள், அவரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள். அதை காட்டிலும் வேற வேலையே கிடையாது. அதுதான் நமக்கு முக்கியம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் கடைசி முடிக்கிறார் பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமாம், அதுதான் நமக்கு மேன்மை. அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படிப்பட்ட வளர்ச்சியிலே, அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நமக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை இந்த ஏன் உலகம் வெறுக்கிறது? வெறுக்கிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒருவேளை கிறிஸ்துவை நேசிருந்தால் தான் இன்றைக்கி 140 கோடி பேரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாருங்கள. எத்தனை ஆலயங்கள்! இன்னும் வடக்கே சென்றால் நீங்கள் ஆலயம் இல்லாத அநேக மாவட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் ராஜஸ்தானுக்கெலாம் போனீங்கன்னா, இப்போ என்னுடைய தம்பி இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பஞ்சாப் வரைக்கும் போயிட்டு வந்தாப்புல, அங்கே அவருடைய காலேஜ் விஷயமா. அப்போ சொல்கிறான், ரூசோ அங்கே பார்த்தா கிறிஸ்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஸ்டார் கூட நான் பார்க்கல அப்படின்னா. பஞ்சாபில் ஒரு ஸ்டார் கூட பார்க்கல. அதே இது நான் பஞ்சாப் போனது கிடையாது, நான் ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்கேன். அநேக ஆலயங்களே இல்லாத அநேக மாவட்டங்கள் இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் கூட ஒரு ஆலயம் கூட கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் கிறிஸ்தவர்கள் ஆயிருப்பார்களே. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அநேக காரியங்களில் அவங்க இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவங்களால இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியலை? உலகத்தில் ஏன் இன்னும் கிறிஸ்துவை முழுமையாக, சைனா போன்ற நாடுகளிலே கிறிஸ்துவை எதிர்க்கிறது, ரஷ்யா போன்ற நாடுகளே கிறிஸ்துவை தடை செய்கிறது. இன்னும் அநேக நாடுகளே கிறிஸ்துவை பற்றி பேசவே கூடாது. கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் இருக்கார்கள், சிறைப்பிடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். கிறிஸ்து என்று சொன்னாலே அவர்களுக்கு நடுங்குகிறார்கள். கம்யூனிசம் பேசுகிற அவர்கள், சோசியலிசம் பேசுகிற அவர்கள் கிறிஸ்து என்ற வார்த்தையை பேசினால் நடுங்குகிறார்கள். ஏனென்றால் இந்த மாற்றம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னா இங்கே வேற மாதிரி ஆயிரும்னு. அதனால அந்த நாட்டில் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க வெறுக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ரட்சிப்பு வேண்டாம். முதலாவது காரியம் அவங்களுக்கு ரட்சிப்பு வேண்டாம். எங்களுக்கு வேற வழியா they don't need a savior. எங்களுக்கு ரட்சகர் வேண்டாம். ஏன்னா ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் முழுமை அடைய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இந்தியா படி, இந்த இந்திய மக்களுடைய வார்த்தை பெண்ணா, நான் முக்தி பெற வேண்டும், என்னுடைய ஆன்மா ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இயேசு ஒருவரே வழி. அநேக வழிகள் உண்டு, அந்த வழிகளை தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இயேசு மட்டுமே வழி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வேற எந்த நாமமும் இந்த உலகத்தில் என்ன செய்யவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்த வேத அதிகாரம், வேதத்தை டாக்ட்ரின் ஆஃப் த பைபிள் 2 மாதங்களுக்கு அப்புறம் படிக்க போகிறோம் நம்ம. அப்போ ஏன் வேதத்திற்கு இவ்வளவு அதிகாரம்? இந்த வேதம் அவ்வளவு ரொம்ப முக்கியமானதா? இந்த வேத வார்த்தைகளுடைய வார்த்தை அவ்வளவு பிரதானமானதா? இந்த வேத வார்த்தைகள் அவ்வளவு தூரத்துக்கு முக்கியம் வாய்ந்ததா என்பதை அன்று நான் சொல்வேன். அதனால இந்த வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பூலோகத்தில் வேற எந்த நாமத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படல, இயேசு நாமமே ஒரே அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த நாமம், ரட்சிப்பு அவர் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த கும்பமேளால அந்த ஆப்பிள் கம்பெனி, ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சுருக்கீங்கல்ல, ஆப்பிள் ஃபோன் கம்பெனி இருக்கிறதுலே உலகத்திலே பயங்கர கோடீஸ்வர பணக்கார பில்லியன். அவர் இறந்து போயிட்டார், ஸ்டீவ் ஜாப்ஸ், அதை கண்டுபிடிச்சவர். அந்த அம்மா, அவர் ஒய்ஃபு இங்கே கும்பமேளால முங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கராக பிறந்து, நல்ல ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பிறந்து, அவங்க ரூவா நோட்லேயே இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை மையமாக கொண்ட நாட்டில் இருந்த மக்கள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கி தான் பார்க்குறேனாலும் நிறையா வேற்று மதத்தினர், ஷாருக் கான், இன்னும் நிறைய ஹிந்தி முஸ்லீம் ஆக்டர்ஸ்லாம் போய் அந்த கும்பமேளால முந்திரிச்சு, எங்களுக்கு முக்தி எப்படி வரணும், இதில் முங்கி எந்திரிச்சு வரணும், இயேசுனுடைய ரத்தம் எங்களுக்கு வேண்டாம்,
இயேசுனுடைய ரத்தம். ஏன் ஒரு ஆள் வந்து சொல்றது இயேசுனுடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன்னு ஒரு நடிகர் வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நாமம் பயங்கரமான நாமம் ஏன்னா சாத்தான் கொண்டு விட மாட்டான். அவங்களுக்கு ஒரு போய் கங்கை நதியில் கும்பமேளால முங்கி எழுந்து அதை இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவாக போடுறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆங்கிலேயர்கள் வேற்று நாட்டுக்காரர்கள் வந்து இங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா போய் அவங்க முக்தி அடையணும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க இந்த சேவியர் எங்களுக்கு வேண்டாம். இரண்டாவது முக்கியமான காரியம், அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோமோ, நாம் தள்ளப்பட்டு விடுவோமோ. ஏன்னா அநேகர் வந்து பார்த்திங்கன்னா பயம் அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு. எடுத்து வாசிப்போம். யோவான் 12வது அதிகாரம் 42வது வசனம். யோவான் 12:42. இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமாம், கோயிலில் வந்து நம்ம வந்து இயேசு தான் கடவுள்னு சொல்லிட்டேன்னா என் மெம்பர்ஷிப் கட் ஆயிரும். மெம்பர்ஷிப் கட் ஆயிரும்னா எனக்கு இங்கே ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, நான் இங்கே திருவுருவ வந்து பங்கேற்க முடியாது, நான் வந்து எனக்கு கல்ற கிடையாது, எனக்கு கல்ற வேணும், இதுக்கு வேணும், அதுக்கு வேணும். அதனால அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க இயேசுதான் கடவுள். விசுவாசம் இருக்கு. ஏன்னா அவர்கள் மேசியாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கலன்னா வரவில்ல, மேசியா எப்போ வருவார், நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுறாங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையே அதிகமாய் விரும்பினார்கள். அதனால் அவர்கள் கேட்ட நிறைய பேருக்கு இந்த உலகத்துக்காக இயேசுவைக்கு வேணும்னு நினச்சாங்க. இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், என்னுடைய எல்லா விதமான பொருட்கள் சம்பத்துக்கள் இதெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செஞ்சாங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் எல்லாரோடையும் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை வந்து நாம் மட்டுப்படுத்தி அடக்கி கொண்டே இருக்கிறோம். அதில் யோவான் 16:8 வாசிப்போம். யோவான் 16:8. அவர் வந்தாலே முதல்ல இதை தான் குறிப்பார். அவர் வந்தானே பாவம் தான் ஆரம்பமே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை. அப்போ என்னது, உடனே நமக்கு பெரிய ஒன்று இருந்தால் பரவாயில்ல, நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருக்கோம். அப்போ நமக்கு ஒன்னொன்னே குத்தும். ஏய் நீ பொய்காரப்பைய, ஏய் நீ அப்போ அங்கே வந்து நீ இப்படி பேசினேல, அங்கே கெட்ட வார்த்தை பேசினேல, அங்கே பார்க்கக்கூடாத பார்த்தேல, அங்கே நீ இதை செய்கிறேல, உடனே டக்குன்னு நம்மளை பாவத்தை தான் கொடுத்துவார் ஆவியானவர். அதனால் ஆவியானவர் நமக்கு உள்ளே வரும்போது ஆவியானவரை நம்ம என்ன செய்கிறோம், மட்டுப்படுத்துகிறோம். ஆவியை அவித்து போடாதுங்கள். அதனால தான் பவுல் எழுதுகிறார். அவருடைய செய்கையை என்ன செஞ்சிடும், அப்படியே வந்து கல்லாக்குறோம். நம்முடைய இருதயத்தை வந்து ஆவியானவர் உணர்த்தும் போது கல்லாக்குறோம். இந்த உலகம் கல்லாக்கி கொண்டே இருக்கிறது. நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிலாசபர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் தான் அவருடைய ஒரு டிபேட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இருட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எப்பயுமே இருட்டை பார்த்தா பறையா இருக்கு. யூ ஆர் அஃப்ரைட் ஆஃப் டார்க்னஸ் ஆர் டெவில் அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னார், ஆமாம் இருக்கலாம், பட் ஆனால் யூ ஆர் ஆல் அஃப்ரைட் ஆஃப் லைட். நாங்கள் இருட்டை பார்த்து பயப்படுறோம், ஆனால் நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, வெளிச்சது. ஏன்னா வெளிச்சத்துக்கு வரும்போது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். நாங்கள் இருட்டை பார்த்து பயப்படுறோம் தான். ஏன் தெரியுமா, இருட்டுக்கு போனால் என்ன இருக்குது, பாவம் இருக்குது. இருட்டுக்கு போனால் என்னக்கு, எல்லா அநியாயம் இருக்குது. இருட்டுக்கு போனால் சகல துர்க்குணங்களும் இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை பார்த்து பயப்படுறோம். பாவத்தை நேசிக்கிறவன் இயேசுவண்டை வரமாட்டான். பாவம் பெரிது என்று நினைக்கிறவன் இயேசுவண்டை வரவே வரமாட்டான். ஏனால் அவனுக்கு பாவம் ரொம்ப பிடிக்குது. இதனால் நமக்கு ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தெரிந்து கொள்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் கேட்குறாரு, எல்லாத்தும் போய்கிட்டே இருக்கார். அவர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒரு ஆள் மோசேன்றாங்க, ஒரு ஆள் ஏசாயான்றாங்க, ஒரு ஆள் எரேமியான்றாங்க, ஒரு ஆள் எலியான்றாங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்க? என்னைய யாரோ என்னென்னமோலாம் சொல்லிட்டு போட்டும்,
அப்போ தான் வருது. இதை நீங்கள் நீங்கள் சொல்லலை, ஆவியானவர் பிதா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்திலே நாம் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு இப்போ சப்போஸ் நம்மகிட்ட வந்து யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால் எப்படி வந்து இயேசு தான் கடவுள்னு ப்ரூவ் பண்ண முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குது? ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, என் கடவுள் தாங்க பெருசு, உங்கள் இயேசு கிறிஸ்து வந்து மனிதர் தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, நீங்கள் என்ன திரும்பி பதில் கொடுப்பீங்க அவருக்கு? கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். இதுதான் நம்ம யூஸ்வலாக இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அறிவு பெருக்கம். நம்ம பிள்ளைகள் எப்படி படிக்க வச்சுட்ருக்கோம்? 6வது பிள்ளைங்களா வந்து 12வதுல நடக்கிற நீட் எக்ஸாமுக்கு 6ஆப்லேருந்து யாருமே அனுப்பிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி அறிவு பெருக்கத்தினுடைய உச்சத்திலே போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல, ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அறிவு பெருகும்போது வந்து சர்ச்சு காலியாகிட்டே இருக்கும், கூட்டம் கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா அறிவு ஜாஸ்தி ஆகும்போது, சிந்திக்க ஆகும்போது விசுவாசத்தை விலகி போகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டான். அவன் இப்போ தான் வந்து அவனுக்கு திருமணம் ஆச்சு. அவனுடைய பிஹெச்டி வைவா வந்து பேர் காலேஜெலாம் சொல்ல வரும்ல, பிஹெச்டி வைவாவில் மணிக்கொரு தடவை வந்து இயேசு தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சார் நல்லா ப்ரெசன்ட் பண்ணான். அவனுடைய பிஹெச்டி வைவாவில் அவன் முடிச்சுட்டு, இயேசு தான் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சார் வச்சார், இயேசு இல்லாமல் என்னுடைய பிஹெச்டியை முடிச்சிருக்க மாட்டேன், எல்லா புகழும் எல்லா ஸ்தோத்திரங்களும் ஆண்டவருக்கேன்னு சொல்லி முடித்தான் அவனுடைய பிஹெச்டி வைவாவை. பெங்களூருக்கு வேலைக்கு போனால் இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து நாத்திகனாக மாறி எல்லாத்துக்கும் எங்கே எப்படி நடந்துச்சின்னு தெரில. நானும் சில நேரத்தில் பதில் போடுவேன் அவனுக்கு. அவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து அவன் எனக்கு சண்டை போடுறதுக்கு வருவான். இல்லைண்ணே இப்படி தான். உடனே அவங்க கேட்குற பொருள், பயங்கரமான கோர விபத்துகள் நடக்குது, எங்கே உங்கள் இயேசு போனார், அவங்கள காப்பாற்றலை? ஒரு 8 வயது பிள்ளை கற்பழிக்கப்பட்டது, அப்பொழுது உங்கள் இயேசு எங்கே போனார், ஏன் காப்பாற்றலை? 269 பேர் ஃப்ளைட்டில் செத்து போனாங்களே, அப்போ ஏன் உங்களை? இதுதான் அவங்களுக்கு பெரிய ஆயுதம். நம்மளை தாக்குறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் வந்து என்னென்னா ஈவில், த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். அதனால் நம்ம நினச்சிக்கிற முடியாது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். நம்ம எப்போ வார்த்தையில் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ, எப்பொழுது வார்த்தையிலே நாம் மூழ்கி இருக்கிறோமோ, எப்பொழுது வார்த்தையிலே நாம் நீந்தி கொண்டே இருக்கிறோமோ, ஸோ இதில் கர்த்தரை நாம் யார் என்று சொல்கிறோம். இந்த வேத அதிகாரம் 1947 அரேபியா நாட்டில் ஒருத்தவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது நடந்த சம்பவம். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் ஒரு கல்லை தூக்கி டொப்புன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். இவன் ஒரு பக்கம் ஒரு கல்லை எரியவும், அது மலைப்பாங்கான இடம், அந்த மலையிலேருந்து டொப்புன்னு ஒரு சுருள் சுருளாக கீழே விழுது. இவனுக்கு என்னன்னு தெரில, ஏன்னா சுருளாக கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் தோல் சுருள்களில் எழுதப்பட்டது. அங்கு யாரோ வைத்திருக்கிறார்கள், எப்பயோ வைச்சது. 2000 வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி அநேக பயங்கரமான சாட்சியுள்ள காரியங்கள் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இருக்குது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நான் அவங்க நம்ப மாட்டேன் அப்படின்னு வருவாங்க. அவரை நேரில் பார்த்த சிம்சோன் வந்து நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. மேசியாவை கண்டோம், நாங்கள் நேரில் பார்த்த சாட்சிகள் எத்தனை பேர் இருந்தார்கள்? அவர்கள் மாத்திரம் பேர்னா சீஷர்கள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத நடுநிலையான சில வரலாற்று அறிஞர்கள், டாசிட்டஸ், ஜோசிஃபஸ் போன்ற பெரிய வரலாற்று அறிஞர்கள் கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காங்க. எந்த நூற்றாண்டில்? கிறிஸ்து வாழ்ந்த போது 1வது நூற்றாண்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு அநேக காரணங்கள் உண்டு இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி. அதே போல் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இப்பொழுது 3-4 வருடங்களுக்கு முன்பாக
ரோமாபுரியில் அங்கே போய் தோண்டிக்கிட்டு இருக்கப்போ பாண்டியஸ் பைலட், பொந்தி பிலாத்துன்னு சொல்லி ஒரு கல் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி ஆர்கியாலஜியெல்லாம், தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது எல்லாம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்லுவது, அவருடைய சிலுவை மரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நாம் யாரும் இதுவரை இந்த உலகம் கண்டிராத அவருடைய கூறிய உபதேசங்கள், இதுவரை அவர் போல யாரும் பேசவில்லை, அவர் போல யாரும் நடக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமுள்ள ஒரு ஆண்டவர், அவரே வல்லமையுள்ள ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய காரியங்களை இந்த உலகம் மறுக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவரை நாம் அறிந்திருந்தால்தான் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியும். அப்போ உபதேசம் ரொம்ப முக்கியமானது. முதலாவதாக, இப்போ தான் பாயிண்ட் நம்பர் 1, முதலாவதாக கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பு. இது ரொம்ப முக்கியமானது. 4 ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகிறேன் நான். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, சரியா? இவருடைய இதில் கிறிஸ்துவனுடைய கன்னி பிறப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% ஆண்டவர் கடவுள், 100% மனிதன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% அவர் ஆண்டவர், 100%. 50% 50% கிடையாது, ரெண்டும் சேர்ந்தது கிடையாது. அதை இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். இந்த லைட்டு ட்ராவல் பண்ணுறப்போ 2 விதமாக ட்ராவல் பண்ணுது. ஒன்று அது வேவாகவும் ட்ராவல் பண்ணுது, இன்னொரு விதத்தில் பார்ட்டிக்கலாகவும். ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அது அலையோடையும் வருது, அதே நேரத்தில் பார்ட்டிக்கலாகவும் ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி இந்த லைட்டே இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இருக்க முடியாது? அதனால் இந்த 4 ஸ்டேட்மெண்ட், இயேசு கிறிஸ்து முழுமையும் முற்றுமாக தெய்வீகமானவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டு, இயேசு கிறிஸ்து முழுமையும் முற்றுமாக தெய்வீகமானவர். இயேசு கிறிஸ்து முழுமையும் முற்றும் மனிதனானவர். முதலாவது, இயேசு கிறிஸ்து முழுமையும் முற்றும் தெய்வீகமானவர். முதலாவது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து முழுமையும் முற்றும் மனிதனானவர். இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்துவம் அவருடைய மனிதத்துவத்திலும் தெய்வத்துவத்திலும் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்துவம் அவருடைய தனித்துவத்திலும் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவமும் மனிதத்துவமும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, இயேசு கிறிஸ்து மனிதர்னு சொன்னால் என்ன பிரச்சனை? யாராவது ஒன்று ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதர் அப்படின்னா என்ன பிரச்சனை? அவர் பாவி ஆயிடுறாரு, நமக்கு ரட்சிப்பு ஏற்படுத்த முடியாது. அதே இது இயேசு கிறிஸ்து முழுமையாக கடவுள்னு சொல்லிட்டா அவர் கடவுள், அதனால நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு. அப்ப 2 தெய்வத்துவமும் மனிதத்துவமும் முழுமையாக முற்றிலுமாக இணைக்கப்படும் போதுதான் அந்த மனிதனாகிய முதல் ஆதாமினுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளாகிய முழு தன்மையும் கொண்டு நமக்கு என்னத்தை கொண்டு வராரு? ரட்சிப்பை கொண்டு வரார். இதான் மிக முக்கியமான சத்தியம். இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், இயேசு கிறிஸ்து 100% ஆண்டவர் கடவுள், 100% மனிதர். அப்படி 100% கடவுளாகவும் மனிதனாக இருக்கும்போது தான் என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரட்சிக்கப்பட முடியும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக மரிக்க முடியும். ஒருவேளை அவர் மனிதனாக மட்டுமே இருந்திருந்தால், எப்படி மனிதனாக மட்டுமே இருந்திருந்தால் யார் வேணா ஒரு நல்லவர் இறந்துட்டு போயிடலாமே? முடியாது. பாவமில்லாத ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், பாவமில்லாத ஆட்டுக்குட்டி உயிர் பலி கொடுக்க வேண்டும். அப்போ பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. பாவம் இல்லாத, ஒருவேளை கிறிஸ்து முழுமையாக மனிதராயிட்டார்னா பாவமானவரானா, ஆமாம் பாவம் இல்லாதவராக இருக்கணும்னா அவர் முழுமையாக கடவுளாக இருக்க வேண்டும். அப்போ இந்த 2 தெய்வத்துவமும் மனிதத்துவமும் 100% ஒன்றாக இணைந்து இந்த ரட்சிப்பின் வேலையை இதுதான் கிறிஸ்தவ உபதேசத்தினுடைய அடிப்படை. இந்த உபதேசத்திலே நாம் ஒரு சிறு அளவு கூட
ஒருவேளை உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா சர்ச் முடிச்சுட்டு கூட என்கிட்ட கேட்டுட்டு போங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய கிறிஸ்தவ அடித்தளம். இந்த அடித்தளம் மிக முக்கியமான அடித்தளம். இதை வைத்து தான், அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் ஏன் மகிழ்ச்சியா இருக்கு, ஏன் கிறிஸ்மஸ் ஆனந்தமா இருக்கு அப்படின்னா, காட் வித் அஸ், அவ்வளோ பெரிய கடவுள் எங்களோடு இருக்க வந்தார். அவ்வளோ ஒரு மிக மகா பெரிய தேவன், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். அந்த தெய்வம் இட் dwelt among us, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, எங்களோடு கூட வாசம் செய்தது. அது எங்களோடு கூட என்னையா மாறிடுச்சு. அதுதான் கிறிஸ்துமஸினுடைய மிகப்பெரிய சந்தோஷம், அளவிலாப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம், அதனால தான் அடிக்கடி வந்து நம்மளுடைய விசுவாச அறிக்கை என்ன, விசுவாசத்தில் டெய்லி சொல்றது, இப்போ சொன்னது என்ன, கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அவர் அடிக்கப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு. ரொம்ப முக்கியமானது. ஏன் சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த நேசியா விசுவாச பிரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, இதெல்லாம் உபதேசம். இந்த விசுவாச பிரமாணத்தை நம்ம சில நேரத்தில் சொல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் டெய்லி நம்ம ஒவ்வொரு தடவையும் சர்ச்சுக்கு வரும்போது ஆலய ஆராதனையில் சொல்ல வேண்டியது, அதெல்லாம் உபதேசத்தின் முழு கூறுபாடுகள், முழு வேதத்தினுடைய உபதேசத்தை வந்து நட்ஷெல்ல ரத்ன சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிளையே சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ முதலாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். ஏன்னா இதில் நம்ம தவறிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் தவறிடுவோம், எல்லாம் நமக்கு வந்து சரியில்லாமல் போயிடும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது, டைம் இல்லை, அதனால் நான் அப்புறம் உங்களுக்கு தர்றேன் நான். ஸோ இது ரொம்ப முக்கியமான கலாத்தியர் எழுதின சுவிசேஷம், கலாத்தியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது. ஸோ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் கிடையாது, இவர் பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டவர். இவர் ஸ்திரீ கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். அவர் முழுமையான கடவுள், அவர் முழுமையாக மனிதத்துவம் கொண்டவர். இந்த முழு மனிதத்துவத்தை திரும்பி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க, யாராவது உங்களுக்கு தெரியாமல் கூட சொன்னாங்க அப்படின்னா அவங்கள தயவுசெய்து வந்து கரெக்ட் பண்ணுங்க. அவர் 100% தெய்வத்துவம் கொண்டவர், 100% மனிதத்தன்மைகள். சில பேர்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நமக்கு தைரியம் இல்லாமல், விஷயம் தெரியாமல், ஆண்டவரும் ஒரு நல்ல குரு அப்படின்னா ஆமாம் ஆமாம் குரு நம்ம சொல்லக்கூடாது. எல்லா ரோடும் வந்து இப்போ இந்த ரோடு இருக்குது, ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. எல்லா ரோடும் வந்து ஒரு இடத்துக்கு தான், எல்லா ரோடும் ஒரு இடத்துக்கு போகும் சொல்லுங்கள். எல்லா ரோடும் ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு இடத்துக்கு தான் போகும். அது மாதிரி நம்ம ரோடு அப்படி போகாது. நிறைய நேரங்களில் நம்ம வந்து இயேசு நல்ல ஒரு மாமனிதர் அப்படின்னா, இல்லைங்க அவர் மாமனிதர் இல்லை, அவர் நல்ல ஒரு கடவுள். இயேசு ஒரு நல்ல குரு இல்லை, இயேசு நல்ல குரு தான், பட் ஆனால் தெய்வம். தைரியமாக சொல்லுங்கள், கேட்டால் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் தெரியாததுனால தான் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். நம்ம பதில் தெரிஞ்ச பிறகு நம்ம சொல்லணும். நம்ம அதுதான் சுவிசேஷம். அது எப்படி சொல்லணும்னா, கோவப்பட்டு சொல்லக்கூடாது, சண்டை போட்டு சொல்லக்கூடாது, இன்முகத்தோடு சொல்லணும். கோவம் வரும் நமக்கு. முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளை வந்து இன்டிமிடேட் பண்ணுற மாதிரி, நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. கோவப்படக்கூடாது. கோவப்படாமல் அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை நம்ம சொல்லி சொன்னோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவும் நித்தியமானவர். போன மாதம் படித்தோம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள், பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயங்களை வந்து படித்தோம். நம்ம அவருடைய எல்லா காரியங்களை படித்து பார்த்தோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல, அது யோவான் 1வது அதிகாரத்தில் வந்து நீங்கள் முதல் 3 வசனங்களை படித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். எடுத்து ஒரே ஒரு தடவை பார்த்துருவோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து. வார்த்தை இருந்ததுனாலே அவர் வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அவருடைய நாமம் என்னது, தேவனுடைய வார்த்தை தான். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே
தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல். ஆமா, ஏன்னா இந்த சில பிரிவு மக்கள் வந்து முதல்ல பிதா, ரெண்டாவது கிறிஸ்து, மூன்றாவது. ஆனால் திருத்துவத்தை பற்றி ஒரு டாக்டர் படிக்க போகிறோம், அப்படி கிடையாது. மூணு பேருமே தே ஆர் கோ ஈக்குவல். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிதா, குமாரனும் பரிசுத்தாவியானவரும் பிதாவை முன்னிலைப்படுத்துகிறார்கள். பிதாவும் பரிசுத்தாவியானவரும் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறார்கள். எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சன், ஆவியோ பொருளோ அல்ல, தே ஆர் ஆல் பர்சன். ஸோ அதனால் அந்த தெய்வத்தினுடைய மகிமை அப்படிப்பட்டது. அதனால் இவர் அப்படியே தான் இருக்கிறார். அதை தான் வந்து மிக தெளிவாக நம்ம வந்து படித்தோம். கொலோசையர் எடுப்போம். கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், இல்லை வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். கொலோசையர் டைம். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா அதில் என்ன இங்கிலீஷில் போட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் born among all creation அப்படின்னு போட்டோன்னே இந்த முகமதியர்கள் இதை படிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் born among all creationனா அப்போ இவர் முதலாவது உருவாக்கப்பட்டவர். இவர் எல்லா பிதா யாரை தான் முதல்ல உருவாக்கியிருக்காரு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர்ன்றோம். ஆனால் இது வந்து அந்த அரேபிய கிழக்கத்திய நாடுகளிலே இது மூத்தவரை குறிக்கவில்லை, அவருடைய ரேங்க், அவங்க எழுத்து பிரகாரம் வந்து அவங்களுடைய ரேங்க். ஸோ இன்னொரு விதத்தில் இன்னொரு பெரிய ஒரு வேத ஆராய்ச்சிக்காரர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்றத இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் born among all creation, அதில் உயிர்த்தெழ வந்த, ஏன்னா எல்லாரும் செத்து போனவங்க தான், இவர் ஒருத்தர் தான் உயிர்த்தெழு. லாசரு உயிரோடு எழுந்தார், திருப்பி செத்து போயிட்டார். இனிமேல் அவர் 2வது வருகையில் தான் உயிரோடு எழும்ப முடியும் அவருடைய சரீரம். ஆனால் இவர் உயிரோடு எழுந்தவர். ஸோ இவர் நித்தியமான கடவுள். அடுத்து, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஸோ இந்த முதலாவது உபதேசம், முதலாவது கருத்து வந்து அவர் ஸ்திரீயினுடைய கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவும் he is also நித்தியமானவர். இயேசு கிறிஸ்துவும் நித்தியமானவர். அவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு படைக்கப்பட்டவர் என்றது இன்னைக்கு நிறைய பேருடைய ஆர்கியூமெண்ட். நிறைய பேர் வந்து அவரும் ஒரு படைப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம் அவர் கடவுள் தான், ஆனால் அவர் பிதாவால் படைக்கப்பட்டவர். he is also a creation, not a creator அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, அவர் முந்தினவர். இதற்கு 2 தான், ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவரை பற்றி தான் ஃபுல்லாக இருக்குது. சரியா? பாவம் இல்லாதவர். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். நோ சின் வாஸ் ஃபவுண்ட். அவர்கிட்ட எந்த விதமான ஒரு அப்பழுக்கற்ற எந்த ஒரு ஏன்னா மிக முக்கியமான ஒரு உபதேசம் இன்னைக்கு உலகத்தில். இந்த இந்துக்கள் வந்து நிறைய வந்து அவங்களுடைய அவதாரங்கள், தசாவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்துவிட்டு போனார்கள். ஆனால் அவர்களுக்கு பாவம் நிறையாக இருந்தது. முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வந்தார், அவரை வந்து கடவுள்னு சொல்கிறாங்க, அவரை வந்து ப்ராஃபட் அப்படின்றாங்க. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, அவங்க குர்ஆனில் எழுதி வச்சிருக்கு நிறையா பாவங்களுக்கு. இந்த உலகத்தால் குறை சொல்ல முடியாத இன்னும் இன்னைக்கு ஏன் இந்த உலகத்தை வந்து இந்த உலகம் வெறுக்குது, கிறிஸ்துவ வெறுக்குது அப்படின்னா அவரை குறை காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங். அவரை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பாவம் இல்லாதவர். அப்படின்னா தானே அவர் ஆட்டுக்குட்டியாக மாற முடியும் நமக்கு. அப்படிப்பட்ட அப்பழுக்கப்பட்ட இந்த உலகத்தில் யாராலும் வந்து கொஞ்சம் கூட போய் வந்து ஒன்றுமே அவர்கிட்ட வந்து இந்த பாவம் இருக்குது, இதில் அவர் வந்து கீழே போயிட்டாரு அப்படின்னு. ஸோ அவர் அவ்வளவு தூரத்துக்கு அப்பழுக்கப்பட்ட. 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
1 யோவான் 3:5. அவரிடத்தில் பாவம் இல்லை. எபிரேயர் 7:27. எபிரேயர் 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல சொந்த பாவங்களுக்காகவும் அவர் ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அவர் பாவம் இல்லை, அவர் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, அதனால தம்மைத்தாமே பலியாக்கிட்டார். 10:10 எபிரேயர் 10:10. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். பாவம் இல்லாதவர், அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பாவம் இல்லை. நீங்கள் புத்தர்கிட்ட போனீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த மார்க்கத்துக்கு போங்க, அந்த மார்க்கத்துக்கு போங்க, இவரை கடைபிடிங்க, அவரை கடைபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே சொன்னார் ஏன்ட்ட வாங்க. நீங்கள் புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க எப்படி இருக்கும், போங்க முக்தி இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஒருவேளை முக்தி கிடைக்கும் அப்படின்னாங்க. என்னிடத்துல வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள். இந்த உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு யாரும் சொன்னது கிடையாது. யாரும் சொன்னது கிடையாது, இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. கடவுள்னா தானே சொல்ல முடியும், வேற யாரும் கடவுள் இல்லை, இவர் ஒருத்தர் தான் கடவுள். நானே வாழ்வும் வழியும் மீட்புமா இருக்கிறேன், சத்தியமுமா இருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு சுமக்கிறேன். அங்கிட்டு போங்க, நீங்கள் பாத யாத்திரை போங்க, மொட்டையடிங்க, இல்லைன்னா இதெல்லாம் சடங்காச்சாரம் எதுவுமே சொல்ல. யூ கம் டு மீ, ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும், சுமையாக இருக்காது. ஒரே ஒரு கடவுள், இவ்வளோ ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்ன ஒருத்தர் தான். ஏன்னா அவருக்கு பாவமே இல்லை. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விதமான மேசியாவினுடைய தீர்க்க தரிசனம் இவரே நிறைவேறுகிறது. மேசியாவினுடைய முழு தீர்க்க தரிசனம் இவருடைய பிறப்பு, இவருடைய மரணம், இவருடைய சிலுவை மரணம், இவருடைய பாடு எல்லாம் நிறைவேறி இருக்கு. அதில் எந்த விதம் எல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்து ஒரு பெரிய ஒவ்வொரு புத்தகத்திலும் இவர் எப்படி சித்தரிக்கப்பட்டார்னு சொல்லியிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதி ஆகமத்தில் அவர் ஸ்திரீயின் வித்தாக இருக்கிறார். யாத்திராகமத்தில் அவர் அடிக்கப்பட உள்ள ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். லேவியராகத்தில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எண்ணாகமத்தில் அவர் மேகஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாயும் இருக்கிறார். உபாகமத்தில் மோசே போன்ற ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யோசுவால அவர் நீதிபரராக இருக்கிறார். 2 பக்கம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல அரசாலும் ராஜாவா இருக்கிறார். நெகேமியால எழுந்து கட்டுபவராக இருக்கிறார். சங்கீதங்களில் நல் மெய்ப்பராக இருக்கிறார். நீதிமொழிகளிலும் அந்த பிரசங்கிலையும் கடவுள் ஞானமாக இருக்கிறார். ஏசாயால பாடுபடும் வேலைக்காரனாக இருக்கிறார். எரேமியாலையும் புலம்பல்லையும் அழுது புலம்பும் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். தானியேல்ல மேகங்கள் நடுவில் மனித குமாரனாக இருக்கிறார். யோவேல்ல அபிஷேகம் பண்ணுகின்ற ஆவியானவராக இருக்கிறார். யோனால மன்னிக்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார். கொஞ்சம் விட்டு சொல்கிறேன் நான், என்னடா அங்கிட்டு போயிட்டாருப்பாங்க. சகரியால உருவ குத்தப்பட்டவராக இருக்கிறார். மீகால நீதியின் சூரியனாக இருக்கிறார். மத்தேயுல மேசியாவாக இருக்கிறார். மார்க்கில் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். லூக்கால மனித குமாரனாக இருக்கிறார். யோவான்ல தேவகுமாரனாக இருக்கிறார். அப்போஸ்தலர்ன மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். ரோமர்ல நீதி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல கடைசி ஆதாமாக இருக்கிறார். கலாத்தியர்ல நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எபேசியர்ல சகல நன்மைக்கும் காரணாயராய் இருக்கிறார்.
1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர்ல வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். பிலமோன்ல சகோதரனை மிஞ்சிய நண்பனாக காணப்படுகிறார். எபிரேயர்ல சகல பாவங்களுக்கும் மன்னிக்கிற இரத்தம், கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறார். 1 பேதுரு 2 பேதுல பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். 1, 2, 3 யோவான்ல அளவிடப்பட முடியாத அன்பாக இருக்கிறார். யூதால மீட்கிற இரட்சகராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மேகங்களே வருகின்ற ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, ஆதியாக இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய நிழலாட்டம். இதை இறையியல் படிக்கிறவங்க 2 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. கிறிஸ்டாலஜி, கிரைஸ்டோசென்ட்ரிக். கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய இறையியலுக்கு பேர் தான் கிறிஸ்டாலஜி. கிரைஸ்டோசென்ட்ரிக் அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்துவை மையமாகவே வைத்து இந்த முழு வேதாகமத்தையும் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மையமாகவே வைத்து இந்த முழு கிறிஸ்துவை தவிர இந்த வேதத்தில் வேற எதுவுமே இல்லை. அவருடைய முழு இன்னொரு விதத்தில் சொல்லும் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றின எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளும் புதிய ஏற்பாட்டில் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. எல்லாம் அங்கே சொன்னதெல்லாம் எங்கே நிறைவேறியிருக்கு? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு. ரெண்டும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டும் இரு கண்கள் மாதிரி தான். ஸோ இதுதான் இது முழு மேசியாவினுடைய முழு அவருடைய அந்த நிறைவேறுதல். இயேசுவை போல இந்த உலகத்திலே இல்லை. 5வதாக அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும். அநேகர் மரித்தார்கள், அவர் உயிர்த்தெழுதலுக்காக சான்று நிறையா புத்தகம் வாங்கி படிச்சிருக்கேன் நான். எத்தனையோ புத்தகங்கள். நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறவங்க தான் நம்புவாங்க, யாரும் வாஞ்சியாக இருக்கமோ நம்புவாங்க. எத்தனையோ அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றதுக்கு வரலாற்று சான்றுகளே அவ்வளவு இருக்குது. வரலாற்று சான்றுகளே இயேசு உயிரோடு எழுந்தாருக்கு. வேதத்தை விட்டுருவோம் நம்ம, நீ நம்ப மாட்ட, எங்கள் புஸ்தகத்தை நீ நம்ப மாட்ட. வரலாற்று சான்றுகளே இவ்வளவு இருக்கு. ஏன்னா அவருடைய பாடு மரணங்கள், ஏன்னா இது போல இந்த உலகத்திலே நடந்ததில்லை. இயேசுவை போல இன்னும் வெற்றிடமான கல்லறை இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய ஒரு சான்று. எப்படி அந்த காலத்தில் இயேசுவை திருடி கொண்டு போனார்கள் என்று சொல்லி பொய் சொன்னார்களோ, அதை நம்புகிற கூட்டமும் அநேகர் இருக்கிறார்கள். ஸோ ஏன் நாம் கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுகிறோம்? ஏன் நான் கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தின் முழுமையும் பெற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்துதல் இன்றும் சான்றாக உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. 6வதாக இயேசு கிறிஸ்து எல்லா விதமான புகழையும் ஏற்றுக்கொண்டார். He accepted worship as equal with Father. இந்த முகமதிய நண்பர்கள் அடிக்கடி குற்றம் சாட்டுகிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு புகழையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி. யோவான் 20வது அதிகாரம் 28, 29. யோவான் 20, 28. ஆமாம், என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி தோமா சொல்கிறப்ப, என்னை ஏன் ஆண்டவர் என்று சொல்வானேன்னு சொல்லி சொன்னாரா? நல்ல போதகரேன்னு சொல்கிறப்ப சொன்னார். அது வேற ஒரு காரணத்துக்காக, வேற ஒரு சூழ்நிலையில். ஆனால் இங்கே ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி, அவர் ஆண்டவர். இங்கே நமக்கு வேத சான்றுகள் இதை போன்று நிறைய இருக்கிறது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போலன்னு யோவானில் எவ்வளவு தடவை நம்ம வாசிச்சிருக்கோம் நம்ம. ஸோ பிதாவுக்கு ஒப்பானவர் அவர் எல்லா ஆராதனையும் பிதாவை போன்றே ஏற்றுக்கொள்கிறவர்கள். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், முழுமையுமாக கிறிஸ்துவும் ஆராதனைக்கு பாத்திரர். இதுதான் உபதேசத்தினுடைய 6வது முக்கியமான காரணம். அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமும் சகல அதிகாரம் அவருக்கு உண்டு. எப்படி அவருக்கு அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் அங்கே மிஞ்சினது எதுவுமே கிடையாது. மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம் நம்ம. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், ஆவிக்குரிய அதிகாரமும் சரி,
அந்த உலகத்தின் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாரு, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினாரு. அவர் செய்த அற்புதங்கள் எண்ணிலடையாதவை. கடைசியில் யோவான் சொல்றாரு, பேப்பரும் பேனா இல்லை, இன்னும் நாங்கள் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம், ஏன்னா எழுத முடியாது எங்களால், இன்னும் சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு, எழுதப்படாதவைகள் அப்படி தானே சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்னைக்கு அதெல்லாம் தான் படிக்க போகிறோம். எங்கே போய் பரலோகத்தில் போய் சும்மா இருக்க போகிறது இல்லையா. அங்கே சொல்லாதது இங்கே தெரியாதது எல்லாம் போய் பரலோகத்தில் பைபிள் ஸ்டடி நடக்கும். நமக்கு எல்லாம் பரலோகத்தில் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளியப்படுத்தும். ஸோ ஆண்டவர் அனைத்து அதிகாரம், He has power over all governance as sovereign God. அவருக்கு முழுமையும் அதிகாரமும் முழு வல்லமையும் கொடுக்கப்பட்டிருது. அதே போல் அவர் தீர்க்கது ஒரே ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து திரும்பவுமாக பரத்திற்கு போன ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அநேகர் மரித்து போனார்கள், தன்னை கடவுள் என்று சொன்னார்கள், ஆனால் மரித்திருக்கிறார்கள். இன்றும் அவருடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் திரும்பவுமாக அவர் பரலோகத்துக்கு ஏறின ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை மிஞ்சின வேறு தெய்வம் இல்லவே இல்லை. தன்னுடைய எல்லாவற்றையும் எல்லா அதிகாரமும் கொடுத்தாரு. எல்லா நியாய தீர்ப்பையும் யார் கையில் தான் கொடுத்துருக்காரு? கிறிஸ்து கையில் தான் கொடுத்துருக்காரு. எடுத்து அதுக்கு வாசிப்போம். யோவான் 5:22, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமாம், நம்மளை யார் நியாயம் தீர்க்க போகிறா? குமாரன் தான் நியாயம் தீர்க்க போகிறார். குமாரன் தான் நமக்கு நியாயம் தீர்க்க போகிறார். சகல அதிகாரமும் வல்லமையும் பராக்கிரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் தான் ஆண்டவர். அவர் தான் ஆண்டவர். அவரை தவிர வேறு தேவன் இல்லவே இல்லை. ஸோ கடைசியாக 10வதாக அவர் ராஜாதி ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். He will rule the present world until the end of the earth. கடைசி வரை நித்திய காலமாக அவரே ராஜாதி ராஜாவாக, அவரே கத்தாதி கத்தாவாக, அவரே வல்லமையுள்ளவராக, அவரே பராக்கம் நிறைந்தவராக இருக்க போகிறார். அவரை அறிகின்ற அறிவிலே இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்கவும் வளர்ந்திருக்கவும் நாம் பிரயாசப்பட வேண்டும். இது ஒரு சின்ன ஒரு முயற்சி. இதனுடைய ஆழம் அகலம் இன்னும் ஒவ்வொன்றையும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு சின்ன முயற்சியில் இந்த பிதாவானவர் வெளிப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து தேவ வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்து மூலமே நமக்கு ரட்சிப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு மையம். கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். அவரை அன்றி ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு மகாபெரிய முக்கியமான உபதேசம் மிக அதை அறிகின்ற அறிவுக்கு தான் பவுல் கடைசியாக சொல்கிறாரு. எடுத்து வாசித்து முடிச்சிடுவோம் அதையும். பிலிப்பியர் நீங்கள் ஏன் பைபிள் டெய்லி படிக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் நான் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்கு உள்ளாகி, எப்படி எனில் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கப்படுவதற்கும் தகுதியுள்ளவனாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிகின்ற மேன்மைக்காக அவரை அறிகின்ற மேன்மைக்காக நீங்கள் என்ன செய்யணும்?
தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆவது பைபிள் படிக்கணும். அப்புறம் அவரை அறிகின்ற அறிவுனா என்ன? மானத்திலிருந்து குதிக்கவா போகுது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் நித்திய ஜீவன் என்று உங்கள்னு அறிந்திருக்கிறீர்களே. இதுதான் நமக்கு லாபம், எதுவுமே லாபம் இல்லை. நீங்கள் பேங்க் பேலன்ஸ் 20 லட்சம் வச்சுருக்கீங்களா? உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து 50 பவுன் நகை வச்சுருக்கீங்களா? நீ அதில் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? நஷ்டம், குப்பை. ஒரு சுனாமி வந்துச்சு, அடுத்த கொரோனா வந்துச்சுன்னா எல்லாம் காலி. தயவுசெய்து உங்களுடைய நம்பிக்கையை வீணான பொருட்கள் மேலே வைக்காதிருங்கள். கிறிஸ்துவை உங்களால் எவ்வளவு செலவு பண்ணும், அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக கிறிஸ்துவை எப்படியாவது தெரிஞ்சு கொள்ளணும், அவருடைய அவ்வளவு ஆழமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தினந்தோறும் கிரமமாக வேதத்தை படிப்பதற்கு முயற்சி செய்யும்போது கிறிஸ்து நமக்கு வெளிப்படுவார். இந்த உபதேசத்திலே நாம் சிறுக கூட விலகி விடாமல் தரித்திருப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நல்ல ஞாயிறு மாலை ஆராதனைக்காக நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் குமாரனாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஒரு சிறு காரியத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றியோ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபதேசத்திலே நாங்கள் நினைத்திருக்க எங்கள் கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உபதேசத்திலே எங்கள் சந்ததி முழுவதும் இந்த உபதேசத்திலே நிலை பெற்றிருக்க வேண்டும். ஒரு காலம் எங்கள் சந்ததி இதில் இருந்து மாறுபாடான காரியங்களுக்கு போய்விடாதபடி நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் சந்ததியும் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.